வெல்கம் டு ஆஹா கிச்சன் தமிழ். இப்போ நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவர் பக்கோடாமா. அதுக்கு பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நம்ம சின்ன சின்ன பூவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சுடு தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சா அதில் இருக்க பூச்செல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பகோடா செய்யலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம கடையில் வாங்குறதுலாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அதில் வந்து வெயிட்டுக்காக அவங்க பெரிய பெரிய பூவாக போடுவாங்க. அது ஒரு இது இருக்காது, உள்ளே வந்து க்ளீன்லாம் சரியாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. இப்போ நம்ம வீட்லேயே பண்ணால் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் குட்டி குட்டியாக நம்ம பூ போடுறதுனால என்ன ஆகுனா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து இதை பூ முகிற அளவுக்கு நான் வந்து சுடு தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு பூ முகிற அளவுக்கு இப்போ நான் பாருங்கள் சுடு தண்ணி ஊற்றிட்டேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு தனியாக வச்சு ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பகோடா செய்யலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நல்லா சுடு தண்ணியில் நல்லா போட்டுட்டு ஊறிடுச்சு. அப்புறம் நல்ல தண்ணியில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பகோடா போடுறதுக்கு பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பகோடா போடலாம். பாருங்கம்மா, இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு கடலை மாவு வந்து 4 ஸ்பூன்ஸு கடலை மாவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு அது ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்குது, போட்டுறோம். அதுக்கப்புறமா சில்லி பவுடர் இது நம்ம ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போடணும், சால்ட்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கருவேப்பிலை பாருங்கள், ஒரு 5 கருவேப்பிலை இலையை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் 5 இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கொத்தமல்லி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம இந்த இதை வந்து நல்லா கலந்துடுறோம். நம்ம இதில் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நான் இதை செய்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவைப்படும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ் ஸ்டைலில் நம்ம எடுத்துடணும். இந்த பதம் வரணும் பார்த்துங்க. இப்படி இருக்கு இல்லையா? ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நம்ம பகோடா போடும்போது சரி இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடணும். இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு இதை கலந்து விட்டு நம்ம காலிஃப்ளவரை போடலாம். கலந்துட்டேன். இப்போ வந்து நான் காலிஃப்ளவரை எடுத்து போட்டுக்கலாம். எடுத்துட்டு காலிஃப்ளவரை நல்லா இந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம கரண்டிலாம் கலந்தோம்னா வந்து உங்களுக்கு அதை உடஞ்சிரும், ரொம்ப தூளாகிடும். அதனால் நம்ம கையிலேயே வந்து நல்லா ஸ்லோவாக மசாலா ஊறுற மாதிரி நம்ம இப்படி கலந்து வச்சிடணும். கலந்து ஒரு
5 மினிட்ஸ் இது ஊறணும் இந்த மசாலா. அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சிம்மில் வச்சு ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம போட்டு எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம அப்படியே மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா பகோடா போடலாம். நீங்கள் இந்த உப்பு காரம் இந்த டேஸ்டெல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு ஊற வைக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் வந்து செக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் செஞ்சால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம போடலாம் காலிஃப்ளவர் போடும்போது உதுத்து மாதிரி போடணும். தொக்கோடு எடுத்து சிம்மில் வச்சு நம்ம செய்யலாம். சிம்மிலேயே வச்சுருக்கோம். இந்த பொரியட்டும் பூ பாருங்கள். இப்போ காலிஃப்ளவர் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த மாதிரி வேக வச்சா காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும், பகோடாவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, மொறுமொறுன்னு இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த 10 நிமிஷம் கழித்து எடுக்கணும் நீங்கள், அப்போ தான் வந்து பூ நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடுறோம். பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியான மொறுமொறுமான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.